ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குண்டுமணியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும், வாழ்க்கையில் நாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஒரு சின்ன பித்தளை கிண்ணத்தில் பவளமல்லியினுடைய வேரையை எடுத்துக்குங்க. அதன் மீது இந்த ஆணை குன்றுமணி, சிகப்பு குன்றிமணின்னு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி குன்றிமணி எல்லாம் வாங்கி அது ரெண்டையும் வைத்து கொள்ளுங்கள். இதை கிருஷ்ண பகவானை எண்ணி நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன ஆகும்? நம்முடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாம் எந்த காரியத்திற்கும் பயன்படுத்தி இது மூலயமா நிறைய வெற்றி பெறலாம். இப்போ குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேணும், திருமணங்கள் தள்ளிக்கிட்டே போகுது, நம்மகிட்ட கொடுத்த பணம் திருப்பி வரலை அப்படின்னா அதை பயன்படுத்தி, இந்த குண்டுமணியை பயன்படுத்தி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இதை பவளமல்லி செடியும் மஞ்சாடி மரம் என்று சொல்லக்கூடிய இந்த குன்றுமணியை கிருஷ்ண பரமாத்மா தான் பூலோகத்திற்கு தன்னோடு வரும்போது கொண்டு வந்தார். இது மூர்த்தி சிறியது, ஆனால் கீர்த்தி பெரியது. ஆனை குன்றுமணி, யானை குண்டுமணி இதெல்லாம் சொல்லுவாங்க. நினைத்த காரியம் நடக்குங்க. இதை கையில் வச்சுருந்தா போதும். இதை வாங்கி சுத்தப்படுத்தி நம்ம கையில் பர்சில் வச்சுக்கிட்டாலும் போதும். வீட்டில் குன்றுமணி விதை இருந்தால் அதிசயம் நடக்கும். அப்போ குன்றுமணி இந்த மரம் இலைகள் எல்லாமே சேர்ந்து மனிதனுக்கு பெரிய பயனை தருதுங்க. குன்றிமணியில் குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு பயம் இருக்குது. எதை நினச்சாலும் அழுகுதுங்க. குழந்தைகளுக்கு தாயத்தாட்டம் அதில் அடைச்சி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி குழந்தைகள் கல்வியில் படிக்க முடியாமல் ரொம்ப மந்தமாகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், எவ்வளவோ கிரகப்பீடம். கிருஷ்ணரை நினச்சிட்டு வனமாளி கதிசார்ங்கி சங்கி சக்ரி இச்ச நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரட்சதுன்னு சொல்லி, கிருஷ்ணா என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த குண்டுமணி எடுத்து பாலில் அலசி சுத்தப்படுத்தி அதை ஒரு தாயத்துக்குள்ள, வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி போட்டுக்கிட்டா குழந்தைகள் நல்லாயிருக்கும். அதே போல் நிறைய பேர்களுக்கு காரணமே இல்லாமல் பெரியவங்களும் பயப்படுறாங்க. யாரை கண்டாலும் நடுங்கிறாங்க. எதையாவது ஒன்று இருக்குது, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கின் ட்ராபிள் இப்படிலாம் வரும்போது அந்த காலத்தில் இந்த குண்டுமணியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுருப்பாங்க. இந்த குண்டுமணி எவ்வளவு தெய்வீகமானதுங்கிறத நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த காலத்தில் பிள்ளையார் சிலை செஞ்ச அந்த குண்டுமணியை தான் பிள்ளையார் கண்ணில் வைப்பாங்களாம். இப்போ குண்டுமணியை பயன்படுத்தி என்னாகும் அப்படின்னா நம்ம ஆயிலே வளர்க்கலாம். நிறைய பேர்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருக்கணும்னா 2 குண்டுமணியாவது நம்ம பர்ஸில் இருக்கணும். ஒரு 5 குண்டுமணியாவது நம்மக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணால் ஆசை அபிலாசை காட்டி நம்மளையே வசப்படுத்த பார்ப்போம். அப்போ தேவையில்லாத வசியம் அப்படி வரும்போது அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இந்த குண்டிமணியை மாலையை கட்டி பெண்கள் கழுத்தில் போட்டுக்குவாங்களாம். ஆண்கள் யாரும் வசப்படுத்த முடியாதா? அதே போல் குழந்தைகளும் இந்த வேறு யார்ட்டையாவது மதிமயங்கி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த குண்டுமணியை போட்டு வச்சுருப்பாங்களா பூஜை அறையில். ஏன் 4-5 குண்டுமணி எடுத்து விபூதியில் போட்டு வச்சுருப்பாங்களா? அந்த விபூதியை பூச பூச நமக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், கல்வியில் முன்னேறலாம், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இது மாதிரி 2 குன்றுமணியாவது 4 குன்றுமணியாவது தனி வீட்டுக்கு முன்னால் சாமி ரூமில் ஒரு தண்ணியில் போட்டு வச்சா போதும். அந்த தண்ணீர் எடுத்து வீடு முழுவதும் தெளித்தா போதும். தீய சக்திகள்லாம் அலறிக்கிட்டு போகும். இப்போ கெட்ட சக்திகள், தீய சக்திகள் வெளி உலகத்துக்கு போனால் நிறைய பிரச்சனை. அப்போ நாம் ஏமாறாமல் இருக்கணும்னாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்ப பிரமாதமாக பயன்படும். ஐயா, நான் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் திண்டுக்கல்லில் சென்ட் மேரிஸ்ன்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே நாங்கள் விளையாடும்போது அங்கே இந்த குண்டுமணி மரம் இருந்தது. அதற்கு கீழே இந்த குண்டுமணிலாம் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து சின்ன வயசில் வச்சுருக்கோம். நல்லா இருந்திருந்தது. இப்போ சென்னையில் நிறைய இடங்களில் கடைகள் எல்லாம் ஆன்மீக பொருள் விற்கிற இடத்துல இந்த குன்றிமணிலாம் கிடைக்கிது. வெள்ளை குன்றிமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரஸ்வதியினுடைய கடாட்சம், பச்சை குன்றுமணி புதனுடைய கடாட்சத்தை கொடுக்குது. அதே போல் கருப்பு சிவப்பும் கலந்த குன்றுமணி காளியினுடைய மகாசக்தியை இயற்கையிலே வச்சுருக்கிறா. ஆவேச காளி, கோவேச பவானி, புருஷேச விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் கிருஷ்ணர் இதை கொண்டு வந்தார். 7 நிறங்களில் இருக்கக்கூடியது, எல்லா இடங்களிலும் கிடைக்குது. இந்த குன்றிமணி வேரை பயன்படுத்தி, இந்த செடியினுடைய வேரை பயன்படுத்தி அதை பூஜை பண்ணி நாம் தாயத்துக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டா
எதை நினைக்கிறோமோ அது சர்வமசியாக. ஒருத்தர் பணம் கொடுக்கல, அவன்கிட்ட பணத்தை வாங்கினோம்னா அவன் பேரை எழுதி இந்த குண்டுமணியை பிரார்த்தனை பண்ணி வச்சுருட்டோம்னா அது அவனுடைய மனதில் போய் அசைத்து அசைத்து இழுத்து நம்மக்கிட்ட பணத்தை கொடுக்கணுங்கிற எண்ணங்களை அது தூண்டும். ஸோ அப்போ நல்ல வழியில் இதை பயன்படுத்தலாம். தொழிலில் வியாபாரத்தில் தடையாக இருக்கா அப்படின்னா 21 குன்றுமணியை உங்கள் கடை வாசலில் கட்டலாம். வீடுகளில் பொறுத்தளவில் வீடு கட்ட முடியலன்னா 108 குன்றுமணியை வாங்கி வீட்டில் கட்டி வழிபட நன்மை. மனதில் தேவையில்லாத பயம், கவலை, குழப்பம், சண்டை, சச்சரவு, கணவன் மனைவி உறவில் ப்ராப்ளம் இவைகள்லாம் இருக்கக்கூடியவங்க இந்த குன்றுமணியை கையில் வைத்து பிரார்த்தனையினால் நன்மை நடக்கும். பொதுவாக எல்லாருக்கும் இது பயன்படக்கூடியது. அதனால் தைரியமாக இந்த குன்றுமணியை பயன்படுத்தலாம். இதுக்கு எத்தனையோ பெயர்கள்லாம் இருக்குது. ராஜஸ்தானில் நிறைய விளையுது. குன்றிமணி இலை, குன்றிமணி வேர், குன்றிமணிகள் இவைகளை தாயத்தில் அடைத்தாலோ நாம் வீடுகளில் வைத்திருந்தாலோ அவைகள் கிருஷ்ணருடைய பூரணமான அனுக்கிரகத்தை நமக்கு கொடுக்கும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நிறைய வேலையில் முன்னேற்றம் இல்லை. அப்படியா? இப்போ டிஎன்பிஎஸ்சி இப்போ அறிவிக்கிறாங்க. அவங்க மார்க் எழுதி 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 1 மார்க் 2 மார்க்கில் கட்டாப்பில் போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கூட என்ன பண்ணலாம், இந்த குன்றிமணியை ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு அதை தொட்டுக்கிட்டே படித்தாங்கன்னா 2-3 குன்றிமணிகளை வச்சுருந்தா அதை நினைத்த மாத்திரத்தில் ஞாபக சக்தியை நமக்கு கொடுக்குது. நிறைய குழந்தைகள் பீரியட்ஸ் பிரச்சனை நிறைய இருக்குது. வயிற்று வலி தொந்தரவு, நிறைய மாதவிடாய் கோளாறுகள் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நன்மை நடக்கும். அனுபவத்தன் என்ற முறையில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.